எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம காமம் அப்படிங்கிறத பற்றி தெய்வம் நமக்கு வேதத்தில் என்னெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கோம். முதல்ல காமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கான வரையறை தெய்வம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இது காமத்தில் வருமா அப்படின்னா நிச்சயமாக இது காமத்தில் வரவே வராது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். நம்ம மெய்வழிக்கு புதுசாக ஒருத்தர் சேர வர்றாரு அப்படின்னா தெய்வம் என்ன கேட்டாங்க? முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெய்வத்துக்கு தெரியாதா ஒருத்தர் கல்யாணம் பண்ணாருன்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார், குழந்தைங்க பெற்றுக்குவார்னு? அப்போ தெய்வம் தான் அனுமதிச்சாங்க. ஏன் அப்படின்னா காமம் என்பது ஒரு இயல்பான உணர்வு. எல்லா மனிதருக்கும் தாகம் அடிக்குது, எல்லா மனிதருக்கும் பசிக்குது, கீழ்னா வலிக்குது. அதுபோல் காமம் என்பதும் ஒரு சாதாரண ஒரு உணர்வு. நம்ம தாத்தா பாட்டி இல்லை நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அப்புறாணியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உலகத்தை பற்றியே. எந்த பணமும் சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்டோம்னா 10 குழந்தை, 12 குழந்தை, 15 குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது சொல்லி கொடுக்கறது இல்லைன்னு தெரியுதா? இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் அனுமதிச்சிருக்காங்க. ஏன் திருமண பந்தத்தில் வாழ்வது காமத்தில் வருவதில்லை, பஞ்சமா பாதகத்தில் வருவதில்லை அப்படின்னா, திருமணமாகி கணவன் மனைவியாக வாழும் பொழுது அங்கு காமம் மட்டும் முதன்மையான நிலையில் இருப்பதில்லை. ஏன்னா பலவிதமான பொறுப்புகள் வந்துடுது, பொருளாதார பிரச்சனைகள் வந்துடுது, குழந்தைங்க வந்துடுறாங்க, அவங்கள வளர்க்கணும், குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, எதிர்கால திட்டமிடல் இருக்குது, சொத்து சேர்க்கறது இருக்குது. பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் காமம் என்பதும் ஒரு சிறு பகுதியாக தான் இருக்கும். வான்மதி குரலில் 242வது திருவாக்கியத்தில் நம் தெய்வமார்கள் ரொம்ப தெளிவாக அருளி இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக வாழ்வது காமத்தில் வராது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு தெய்வம் என்னெல்லாம் காரணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி பேரின்பத்துக்கு ஆசைப்படுறானோ அதே போல் இந்த சிற்றின்பம் என்பதும் அவனுக்கு நிச்சயமாக இருந்தே தீரணுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவன் சிற்றின்பம் அனுபவிக்கலைன்னா இவன் மனம் சதா அதை பற்றியே சிந்திச்சு அந்த பேரின்பத்தை அனுபவிக்காமலே போயிடும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணமே யாரும் பண்ணிக்கல, குழந்தைகளே யாரும் பெற்றுக்கல, யாருமே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலை அப்படின்னா இந்த உலகம் என்பதே நடக்காது, மனித பூண்டே இல்லாமல் போயிடும். அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே தவிர அது காமத்தில் இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் நான் பிரம்மச்சாரி, நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரும் சரியாக இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் உடலளவில் வேணாலும் அவர் சரியானவராக இருக்கலாம், ஆனால் எண்ணத்தளவில் அவருக்கு இந்த எண்ணங்கள் ஏற்பட்டே தீருங்கிறாங்க. ஒருவேளை அவர் எண்ணத்தை கவனித்து எண்ணத்தளவிலும் அவர் சரியானவராக இருந்தாலும் அவருக்கு கனவு உலகில் அவருக்கு நிச்சயம் இது போல நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, உடல் பலவிதமான கழிவுகளை உடலிலிருந்து வெளியேற்றி கொண்டே இருப்பது போல இதுவும் ஒரு கழிவு தான், இதையும் நிச்சயம் வெளியேற்றியே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் உலகத்திலையா இருக்கட்டும், இல்லை மருத்துவ உலகத்திலையா இருக்கட்டும், உளவியல் உலகத்திலையா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியாக வாழ்வது காமத்தில் வராதுங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணமான புதுசில் அந்த காம எண்ணங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் நாளாக அது குறைந்து கொண்டே ஒரு சாதாரண ஒரு சமநிலைக்கு விடுகிறது கணவன் மனைவிக்குள்ள. அதனால இது தவறே இல்லை. உங்களால் முடிந்தால் கணவன் மனைவி எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழுங்கள்னு தான் சொல்கிறாங்க. இதையே தான் நம்ம தெய்வமும் வேதத்தில் சொல்கிறாங்க. கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டு நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ வாழுங்கள், இது காமத்தில் வரவே வராதுன்னா. என்னங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்வாழ்க்கையில் ஈடுபடுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, கணவன் மனைவி எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக வாழ்கிறது காமத்திலே வராது அப்படின்னா காமம்னா என்ன? அதுக்கான வரையறை தான் என்ன அப்படின்னு பார்த்தா தெய்வம் வேதத்தில் ஒரே வரியில் குறிப்பிட்டு காட்டிட்டாங்க. காமம் என்பது பிறர் மனையாட்டி வாழ்க்கைன்னு குறிப்பிடுறாங்க. உன்னுடைய வாழ்க்கை துணையை தவிர்த்து இன்னொரு வாழ்க்கை துணை மீதோ அல்லது இன்னொருவர் மீதோ நீ இச்சை கொள்வது, அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது காமம் அப்படிங்கிற பஞ்சமா பாதக செயலில் ஒன்றாக வருது. அது என்ன? கணவன் மனைவியாக எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் காமத்தில் வரல, இன்னொருவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும்போது அது காமத்தில் வருதுன்னா இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மனைவி என்பவள் எல்லைக்கு உட்பட்டவள், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான்.
நம்ம என்ன பேசினாலும் என்ன பழகினாலும் எவ்வளோ உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் அந்த ஒன்று என்பதை தாண்டி நம் எண்ணம் போகவே போகாது. ஒரே எண்ணத்தில் நம்ம மனம் லகிச்சு இருக்கும். ஆனால் எவ்வளவு ஒரு நீண்ட பயணமும் ஒரு எட்டிலிருந்து தானே ஆரம்பிக்குது. அதுபோல் நம்ம வாழ்க்கை துணையை தாண்டி, கணவன் மனைவியை தாண்டி, மனைவி கணவனை தாண்டி ஒரு எட்டு எடுத்து வைப்பது என்பது ஒரு நீண்ட பயணத்திற்கான தொடக்கமாக இருக்குது. அதுக்கு ஒரு எல்லை இருக்கா? மனைவியை தாண்டி நம்ம ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறோம், இல்லை ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறோன்னா அது ஒன்று மட்டுமா இருக்குது வாய்ப்பு? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 10 இருக்குது, 100 இருக்குது, 1000, லட்சம், கோடி, எல்லையற்றதாக இருக்குது. அப்போ வாழ்க்கை துணையை தாண்டி நாம் செல்லும் பொழுது அது எல்லையற்ற பயணமாக இருப்பதால் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான அவமானங்களை நம்ம சந்தித்து தெய்வீக எண்ணம் அப்படிங்கிறது துளி கூட நமக்கு இல்லாமல் நாம் அப்படியே கூனி குறுகி ஒடுங்கி அப்படியே நம்ம வாழ்க்கை நரகமாக மாற்றப்படுது. அதனால தான் தெய்வம் என்ன சொல்கிறாங்க, முதல் இடத்துல காமம் என்னும் பிறர் மனையாட்டி வாழ்க்கையை வச்சுருக்காங்க. நம்ம மனைவியை தாண்டி, நம்முடைய வாழ்க்கை துணையை தாண்டி நாம் எந்த ஒரு உறவையும் ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது. உடல் அளவிலோ மனதளவிலோ தொடர்பு ரீதியாகவோ நாம் இது போன்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது. அது பஞ்சமா பாதகத்தில் வந்து சேருது. அதனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனம் தேவை. இது யாருக்கு பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்குது? நமக்கு. தெய்வத்துக்கு என்ன, அவங்க சொல்லிட்டாங்க, நீ இந்த வழியில் போனால் பாதிப்பு, இது எல்லையற்ற வழி, எல்லையற்ற வாய்ப்பு, உனக்கு தினந்தோறும் வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை சேதாரமாயிரும், செதஞ்சு போயிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் சதா காம எண்ணத்திலே இருக்கிறான். அவனுக்குள்ளே இந்த காம எண்ணங்கள் மிக அதீதமாக இருக்குது. அவனால் வெளிவரவே முடியல. எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனை மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அவனுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. முதல்ல காமக்கனல் அதில் உழன்று கற்றபொம்போல் கதறி நானெனும் அகந்தை கொடு நாரியரை பொருளாய் நாடுகின்ற நாய்களுக்கு ஞான ஒளி ஏதுங்கிறாங்க. நாரியர் அப்படின்னா பெண்கள். ஒரு மனிதன் சதா காம எண்ணத்திலே இருந்து பெண்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவன் நாய்களுக்கு ஒப்பானவனாக இருப்பான், அவனுக்கு ஞான ஒளியே கிடையாதுங்கிறாங்க. அடுத்து ஒரு பாடலில் தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க, முழு காம சோம்பேறிகள் ஏறுவதெங்கேங்கிறாங்க. ஒரு மனிதன் சதா காம எண்ணத்திலே இருந்தானா அவன் மகா சோம்பேறியாக இருப்பான். சோம்பேறினா எப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எப்படி அதை பொருள்படுத்திக்கலாம் அப்படின்னா, அவனுக்கு இது ஒரு செயலில் மட்டும்தான் ஈடுபாடு இருக்கும். இது ஒரு செயலில் மட்டும்தான் அவன் சுறுசுறுப்பாக இருப்பான். இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு அடுத்தடுத்து ஏதாச்சும் வேலைகள் பார்ப்பான். அவன் வாழ்க்கையில் மற்ற எல்லா விஷயத்துலையும் சோம்பேறித்தனமாக தான் இருப்பான். அதற்கடுத்து என்ன குறிப்பிடுறாங்க, காம குருடர் ரொம்ப நேமம் பேச வருவாருங்கிறாங்க. ஒருத்தர் அதீத காம எண்ணத்திலே இருந்தால் அவரை குருடர்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. குருடர்னா கண்ணு தெரியாதவங்கன்னு நம்ம பொருள் எடுத்துக்கிறது இல்லை, அறிவு குருடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். காரண தேகம் வேலையே செய்வதில்லை. ஏன்? இவனுக்கு சதா காம எண்ணம் மட்டும் இருப்பதுனால எது நல்லது கெட்டதுன்னு இவன் பிரித்து பார்க்குறதே இல்லை. அதனால் இவன் குருடனாகவே இருக்கிறான்ங்கிறாங்க. இவனுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. வயது வித்தியாசம் இருக்காது, உறவு முறை பற்றி கவலை இருக்காது, எதிர்ப்பாளுடைய உணர்வுகள் பற்றி, அவங்களுடைய மகிழ்ச்சியை பற்றி, எதை பற்றி இவனுக்கு கவலையே இருக்காது. இவனுடைய நோக்கம் காமமாக மட்டும்தான் இருக்கும். அப்போ அவனை என்ன சொல்கிறாங்க, அதீத காம எண்ணத்தில் இருப்பவன் குருடன் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்கடுத்து சாமத்திருடன் அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. சாமத்திருடர் மொழி சத்தியம் சத்தியம் தள்ளுங்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்னா வண்டியில் போவாங்க, பகலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கே வேணாலும் அவங்க நடந்து போகலாம் வரலாம், வெளிப்படையாக வாழலாம். ஆனால் காமத்தில் அதீத காமத்தில் இருக்கிறவன், தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கவன், அவன் யார் மாதிரி இருப்பான் அப்படின்னா சாம திருடன், இரவில் வருகிற திருடன் மாதிரி அப்படிங்கிறாங்க. பதுங்கி பதுங்கி பம்மி பம்மி யாருக்கும் தெரியாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஒரு திருட்டுத்தனமானவனாக, திருட்டு எண்ணம் கொண்டவனாக, ஒரு கள்ளனாக தான் அவன் இருப்பான் அப்படின்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம கணவன் மனைவியாக வாழ்வது தவறில்லைன்னு சொன்னோம். ஏன் தவறில்லை? ஒரு மனிதன் பணக்காரனாகிறது தவறா? பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறது தவிர இல்லை, நல்ல பணம் சம்பாதிங்க, பெரிய கோடீஸ்வரனாகுங்க, தப்பே இல்லை. ஆனால் அடுத்தவங்க பாக்கெட்டில் போயிட்டு ஒரு 10 ரூபாயை திருடுனாலும் தர்மடி தானே கிடைக்கும். அதுபோல் நம்முடைய கணவன் மனைவிங்கிற உறவை தாண்டி போய் நம்ம அடுத்தவங்க மேலே தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாலே அது திருடனுக்கு ஒப்புங்கிறாங்க தெய்வம். நாயினாங்க, சோம்பேறினாங்க, குருடேன்னாங்க,
திருடேங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வடியும் சி யோனிக்குள்ளாசை மாறா வம்பர்க்கு மரணமாய் வருகும் சஞ்சீவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதன் சதா காம எண்ணத்திலேயே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மரணம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்கிறாங்க. ஏன் வந்துடுது மரணம் அப்படின்னா அதுக்கு தெய்வம் இன்னொரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பலத்திற்காக தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு கருவி கொடுக்கப்பட்டிருக்கு. மாட்டுக்கு கொம்பு இருக்குது, யானைக்கு தும்பிக்கை இருக்குது, பாம்புக்கு விஷம் இருக்குது, தேளுக்கு கொடுக்கு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன எறும்பு எடுத்துக்கோங்க, நம்ம லேசாக தொட்டோம்னா சிறுக்குன்னு கடிச்சு வச்சிருது, டக்குன்னு அந்த இடத்துல வீங்கிது. அப்போ ஒரு எறும்பு தன்னை பாதுகாத்து கொள்ள கூட இறைவன் ஒரு பலத்தை வச்சு படைச்சிருக்கிறாங்களே, மனிதனாகிய உனக்கு ஒரு பலம் இல்லாமலா போகுங்கிறாங்க தெய்வம். நிச்சயமாக உனக்கு ஒரு பலம் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உனக்குள் இருக்கும் ஜீவ வித்துங்கிறாங்க. இதுக்கு அடையாளம் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினமாக வேணாலும் நீ எடுத்துக்கொள், அதற்கு இனப்பெருக்க காலம்னு ஒன்று இருக்கும். இப்போ மாம்பழம்னா இதுதான் சீசனு, தர்பூசணி பழம்னா இதுதான் சீசனு, மீன்களுக்கு இனப்பெருக்க காலம்னு ஒன்று இருக்குது, நாய்களுக்கு இனப்பெருக்க காலம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு சீசன் தான், அப்போ மட்டும்தான் இனப்பெருக்கம் இருக்கும். ஆனால் மனிதனை நீ கவனித்து பார்த்தியா, மனிதனுக்கு 24 மணி நேரமும் எல்லா மாதமும் இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறாங்க. ஏன்? அவனுக்குள்ளே இருக்கிற பலமே அவன் ஞானமடைவதற்காக இருக்கட்டும், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக இருக்கட்டும், அவன் எந்த நிலையில் மேன்மை அடைய வேண்டும் என்றாலும் அவனுக்கான பலம் எதுனா அவனுடைய ஜீவரஸ்துங்கிறாங்க. இது காம எண்ணத்தில் இருந்து இருந்து சதா வீணாகி கொண்டே இருந்தால் அவன் விரைவில் மரணமடைந்தே தீர வேண்டும்னு தெய்வம் வேதத்தில் குறிப்பிடுறாங்க. அதனால தான் அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்க, வடியும் சி யோனிக்குள்ளாசை மாறா வம்பர்க்கு மரணமாய் வருகும் சஞ்சீவின்னு குறிப்பிடுறாங்க. இன்னொரு பாடலில் தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஆசை கொண்ட மறுமாதர் தரிசனங்கள் 1000 தரஞ்சேர்ந்தார் போலேயாகும், மோசமது போகாதே தீபம் குன்றும் முற்றிலுமே தீப ஒளி வாடி போகும்ங்கிறாங்க. உனக்குள்ளே இருக்கிற அந்த ஞான ஒளியானது, உயிர் ஒளியானது சதா காம எண்ணத்திலே இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வாடி அணைந்து போகிறதுங்கிறாங்க. எப்போ? இச்சை கொண்டு இன்னொருவரை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதோ அல்லது அவங்களோட இணைவதோ சேர்ந்து வாழ்வதோ அதெல்லாம் இல்லை. இச்சை கொண்டு ஒருத்தரை நீ பார்த்தினாலே உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்கிறாங்க. உனக்கு ஞானம் குன்றிக்கொண்டே போகுதுங்கிறாங்க. உனக்கான ஞான ஒளி குறைந்து கொண்டே போகுதுங்கிறாங்க. எப்போ? பார்த்தா. இச்சை கொண்டு பார்ப்பதே தவறுங்கிறாங்க வேதத்தில். அதற்கடுத்து இன்னொரு பாடலில் தெய்வம் குறிப்பிடுறாங்க, இந்த ஞானமடைய தகுதி இல்லாதவர்கள்னு ஒரு 6 பேரை குறிப்பிடுவாங்க. அதில் இன்ப சுகம் தணியாத மோகத்தோர் மனம் தெளிந்து கண்டுகொள்ள மாட்டார் என்று மாமுனியன் தணிகை வள்ளல் சொன்ன வாக்கேங்கிறாங்க. எவன் ஒருவன் சதா காம எண்ணத்திலேயே இருக்கிறானோ, இன்ப சுகம் தனியாமல் இருக்கானோ, எப்போ பார்த்தாலும் இதே எண்ணத்திலே இருக்கிறானோ, அவனுக்கு ஞானமே கிடையாதுங்கிறாங்க. இப்படி வேதத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் தெய்வம் இதை முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பிட்டு காட்டிக்கிட்டே வர்றாங்க. நீ காமத்தில் ஈடுபடாத, தவறுகளில் ஈடுபடாத, இதே வேலையாக இருக்காத, உனக்கு இப்படியெல்லாம் பாதிப்பு வரப்போதுன்னு திரும்ப திரும்ப தெய்வம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. ஏன்? நாம் மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம அக்கறையே எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு பாதிப்புகள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து சேரும்போது அன்னைக்கு நினைப்போம், ஆஹா தெய்வம் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே, நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே, நம்ம தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமே, இன்றைக்கி கஷ்டப்படுறோமேன்ட்டு நம்ம ஒரு நாள் நோயுற்று கிடக்கும்போது நினச்சி பிரயோஜனம் இல்லை. முன்னாடியே நம்ம கவனிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் அமைந்தாலும் நாம் நம்ம வாழ்க்கை துணையை தாண்டி ஒரே ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கக்கூடாது. ஒரு எட்டு எடுத்து வச்சோம்னா அது எல்லையற்ற பயணமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக வாழணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அதீதமான காம எண்ணத்தில் இருப்பதால் உடல் அளவிலும் மனதளவிலும் எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் வந்து சேருதுங்கிறத பார்க்க இருக்கோம். கணவன் மனைவியாக எவ்வளவு மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்ந்தாலும் உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குங்கிறாங்க. கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக அவசியம்ங்கிறாங்க. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதில்லை, உடலுக்கு பலவிதமான நோய்கள் வருவதில்லை. அதனால நீங்கள் கணவன் மனைவி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனைவியை தாண்டி, வாழ்க்கை துணையை தாண்டி நாம் ஒரு எட்டு எடுத்து வச்சு தவறான வழியில் பயணிப்பதால் முதல்ல உடலில் என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு பார்ப்போம்.
இப்போ நம்ம உடல் எப்போ ஆரோக்கியமாக இருக்குது? நம்ம உடல் குளிர்ச்சியான நிலையில் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நல்லா மோர் குடிக்கிறோம், நல்லா தண்ணி குடிக்கிறோம், இளநீ குடிக்கிறோம், உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும் பொழுது அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி குளிர்ச்சியாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்குன்னா, நம்ம உடலில் 76% தண்ணி தான் இருக்குது. அதே போல் இந்த உலகத்துலேயும் 76% தண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பக்கமாக போகிறோம், ஒரு வயக்காட்டு பக்கமாக போகிறோம், நல்லா பசுமையாக இருக்குது, நல்லா விளைஞ்சிருக்குது, அப்படியே நெல்மணிகளாக இருக்குது ஏக்கர் கணக்கில் அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ என்ன காரணம்? அங்கே பூமி செழிப்பாக இருக்குது, தண்ணீர் வளம் நன்றாக இருக்குது, அதனால அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு இடத்துக்கு போகிறோம், வெப்பம் பட்டு அந்த வயகளே காஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? பாலம் விட்டு பாலமாக அந்த பூமியெல்லாம் பொளந்து அப்படியே கண்ணு கட்டின தூரத்துக்கு கருகி போய் அவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அதுபோல் இந்த பூமிக்கு என்னமோ அதுதான் இந்த தேகத்துக்கும். அப்போ நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி இந்த பூமி செழிப்பாக இருக்கோ அதுபோல் குளுமையாக இருந்தால் இந்த உடல் செழிப்பாக இருக்கும். ஆனால் காமம் என்பது உஷ்ணம் சம்பந்தப்பட்டதாக இருக்குது. காம எண்ணத்திலே சதா ஒருத்தர் ஈடுபடும் பொழுது அவர் உடல் சதா கொதிக்குது, சதா சூடாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது? இந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வளத்தை இழந்துக்கிட்டே வருது, தன்னுடைய செழிப்பை இழந்துக்கிட்டே வருது, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டே வருது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளுமே தண்ணிக்குள்ளே தான் மிதந்துக்கிட்டு இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு நீர் சத்து ரொம்ப அவசியமாக இருக்குது. காம எண்ணத்தில் இருக்கும் பொழுது அந்த தண்ணீர்லாம் வற்றி அந்த உறுப்புகள்லாம் ட்ரை ஆகுது. அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதான்? முதல்ல நம்முடைய வயிற்று பகுதி பெரிய அளவில் பாதிக்கப்படுதுங்கிறாங்க. ஏன்? இந்த சூட்டுனால உடல் நீர்ச்சத்து முழுமையாக குறைஞ்சி வயிற்று புண்ணு வர்றது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, தோலில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, இப்படி குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வருவதற்கு காரணம் இந்த அதீத காம எண்ணங்கள்ங்கிறாங்க. அதுக்கடுத்து சிறுநீரக மண்டலமே பாதிக்கப்படுதுங்கிறாங்க. ஏன்? அங்கே தண்ணி இருப்பதே இல்லை, வறண்டு போயே இருக்குது, உடல் சூடாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுது? சிறுநீரகம் பாதிக்கப்படுது. சிறுநீரகம் செயலிழப்பதற்கு கூட அதீத காம எண்ணங்கள் காரணம்னு சொல்கிறாங்க. சிறுநீரகத்தில் தண்ணீரே இல்லாமல் அது வறட்சி ஆகி சிறுநீரக கற்கள் உண்டாகுவதற்கும் இந்த அதீத காம எண்ணங்கள் காரணங்கிறாங்க. அதற்கடுத்து நரம்பு மண்டலம் சதா தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. மூளை இந்த காமத்தினால அதிகமாக தூண்டப்பட்டு கொண்டே இருப்பதால் நரம்பு மண்டலம் முழுவதுமே வீணடிக்கப்படுது. உடல் சீக்கிரம் சோர்ந்து போயிடுது, நிறைய வேலைகள் பார்க்க முடிவதில்லை, உற்சாகமாக இருக்க முடிவதில்லை, சுறுசுறுப்பாக இருக்க முடிவதில்லை, மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை. ஏன்? நரம்பு மண்டலம் சதா இதற்காகவே தூண்டப்பட்டு அது தன்னுடைய வலு அனைத்தையும் இழந்து சோர்ந்து விடுகிறதுங்கிறாங்க. இப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதால் எப்போ பார்த்தாலும் அதிகமாக தலைவலி வர்றது, கண் எரிச்சல் வர்றது, உடல் அயர்ந்து போகிறது, இப்படி பலவிதமான தீமைகள் இந்த காமத்தினால சேருதுங்கிறாங்க. நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கோம், நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம், நம்ம நிறைய தவறுகள் பண்ணிக்கலாம், நம்ம தவறுகள் பண்ணோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு நுண்ணுயிர் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா போதும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த உலகம் இல்லை, இந்த அழகு இல்லை, இந்த மகிழ்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை, இந்த உடல் இல்லை, அதன் பிறகு உயிர் இல்லை, எதுவுமே இல்லாமல் அவமானப்பட்டு போவதாக இருக்கும். இதெல்லாம் தெய்வம் நமக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க வேதத்தில். கவனம்னு கொஞ்ச நேரம் காது கொடுத்து என்ன சொல்கிறாங்க தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம விழிப்படைஞ்சிக்கலாம், நம்ம பாதையை மாற்றிக்கலாம், நம்ம பார்க்குற கோணத்தை மாற்றிக்கலாம். தவறாக பார்க்கும்போது, தவறான எண்ணம் ஏற்படும் போது நம்ம என்ன நினச்சிக்கணும்? எனக்கு நோய் வரும், எனக்கு பிரச்சனை வரும், என்னுடைய வாழ்க்கை சீரழியும், எனக்கு அவமானங்கள் சேரும், அதனால் இந்த பயணத்துக்கே நான் போக மாட்டேன், என் வாழ்க்கை துணை தான் எனக்கு எல்லாமே, அதை தாண்டி நான் ஒரு எட்டு எடுத்து வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பயணமே இருக்காது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் பார்த்து முடித்தோம். அடுத்து மன ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? அது இன்னும் அதீதமான பாதிப்புகள் எல்லாம் உண்டாக்குது. நம்ம கணவன் மனைவியாக வாழும்பொழுது பிரச்சனையே இல்லை, நம்ம அதை தாண்டி ஒரு உறவை ஏற்படுத்தும் பொழுது அதன் மூலமாக எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். முதல்ல சதா குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கணும். நம்ம ஏன்? நம்ம மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஒரு தொடர்பு ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம், நமக்கு மட்டும் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கணும். நம்ம மொபைலை பத்திரமா பார்த்துக்கணும், அதுக்கு பாஸ்வேர்டு போட்டு வைக்கணும், அவங்க எடுத்து பார்த்துடக்கூடாது, இல்லை நம்ம பேசுகிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஏற்படுத்தி தொடர்பு தெரியக்கூடாது. எவ்வளோ தூரம் நம்ம அதுக்கு பின்னாடி ரிஸ்க் எடுக்கணும். அப்போ மனிதன் ஒரு சதா குற்ற உணர்ச்சியிலேயே இருக்கிறானுங்கிறாங்க.
அதற்கடுத்து சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்? இப்போ நம்ம மனைவி அப்படின்னா மனைவி கூட மட்டும்தான் நம்மளுடைய உறவாக இருக்கும். எல்லாம் அவங்க ஒன்று புதுசாக சமைச்சு வச்சாங்கன்னா சாப்பிட்டு ரசிக்கலாம், அவங்க கூட விளையாடலாம், அவங்க கூட பேசலாம், அவங்க கூட பழகலாம், இந்த உலகத்தை ரசிக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய சுற்றலாம், என்னென்னமோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் விடுத்து நம்ம வாழ்க்கை துணையை தாண்டி ஒரே ஒரு உறவை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு இல்லை பலவிதமான உறவுகளை ஏற்படுத்தி வச்சுக்கிறதுனால சிந்தனை இங்கே இருக்கவே இருக்காது. மனைவி கூட லகிக்காது. வாழ்க்கை துணை கூட நம்ம வாழவே விருப்பம் இருக்காது. ஏன்? நம்ம சிந்தனைகள் எல்லாம் இந்த பக்கமே இருக்கும். தவறுகள் கூட தான் நமக்கு சிந்தனைகள் எப்போவுமே அதிகமாக இருக்கும். நம்ம சிந்தனைகள் இங்கேயே போகிறதுனால குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்படுகிறதுங்கிறாங்க. மனைவி கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, வாழ்க்கை துணை கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அனுசரித்து போக பார்ப்பாங்க. முடியாத பட்சத்தில் பிரிவு ஏற்படுகிறதுங்கிறாங்க. நம்ம இப்படி தவறான உறவில் இருக்கிறது தெரிய வரும்பொழுது வீட்டில் சதா சண்டை. அவங்க நிம்மதி போய் நம்ம நிம்மதி போய் நான் வர்றேன்னு சொல்லவே இல்லை குழந்தைங்க இந்த பூமிக்கு. நம்ம அவசரமாக குழந்தைங்களை பெற்று போட்டு அந்த குழந்தைங்க நிம்மதி போயின்னு நம்ம செய்கிற ஒரே ஒரு தவறான செயல்னால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம், எவ்வளோ அவமானங்கள். எந்த வித முன்னேற்றமும் இருக்காது வாழ்க்கையில். பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, ஒரு தெய்வீகத்தில் இருக்காது, ஒரு பிஸ்னஸில் நாட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்? சிந்தனை ஃபுல்லாக தவறில் இருக்கிறதுனால. அதுக்கடுத்து சுயமரியாதையே இருக்காது. நமக்கு தெரியுமே நம்ம என்னென்னலாம் தப்பு செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம மீது நாம் ஒரு மரியாதை வச்சுருப்போம்ல. நம்ம நல்லவன், நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக குடும்பத்தை நடத்துகிறோம், நம்ம கரெக்டாக எல்லா இடத்துலையும் இருக்கோன்னு நம்ம மேலே நம்ம ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருப்போம்ல, அந்த அபிப்பிராயம் சிதைக்கப்படுதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்போ நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற மரியாதையை குறையுது. இது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்? நம்மளை நம்ம மரியாதையாக நடத்தினோம்னா, நம்மளை நம்ம நல்லவன் உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக நம்ம எந்த விஷயத்தையும் அணுக முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். நம்மளை நாமே மோசமானவனாக உணர்ந்தோம்னா இன்னொருத்தர் நம்மளுக்கு எப்படி துன்பம் கொடுக்கறது? நம்மளே நம்மளை குத்திக்க ஆரம்பிச்சிருவோம், நம்மளே நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்க ஆரம்பிச்சிருவோம். நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்காச்சும் தெரிஞ்சிருமோ அவமானப்பட்டுருமோன்னு பயம் இருக்குது. உடல் அளவில் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. மூளை சதா இதை பற்றியே மறைக்க நினச்சி நிறைய ஞாபக மறதி ஏற்படுது. மனம் ரொம்ப சோர்வடைஞ்சிருது, உடல் சோர்வடைஞ்சிருது. எவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொண்டு வந்து சேர்க்குது பாருங்கள். ஏன் பஞ்சமா பாதகத்தில் காமம் வந்துச்சுன்னு எவ்வளோ பாதிப்புகளை உடலுக்கும் மனதுக்கும் கொண்டு வந்து சேர்க்குது. இப்போ ஒருத்தர் மது அருந்திட்டார், திருந்தி வர வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் திருடிட்டார், சரி திருந்தி வர வாய்ப்பு இருக்குது. இப்படி செய்கிற எல்லா தவறுகளுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காமத்துக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா, இது நம்ம எண்ணத்தளவில் நம்ம இதையே திரும்ப 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 செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் ஏதாச்சும் பலனாவது சேருதான்னு பாருங்களேன். இப்போ ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அது மூலமாக இவனுக்கு பணம் சேருது. திருடிட்டான், ஆனால் அந்த பணத்தை இவன் உபயோகப்படுத்திக்கிறான். நம் வாழ்க்கை துணையை தாண்டி நாம் ஏற்படுத்தி கொள்கிற ஒரு உறவுனால் நமக்கு சேர்கிற லாபம் என்ன? தெய்வம் சொல்லுவாங்கள்ல, வெள்ளம் வந்துச்சு அடிச்சுட்டு போச்சு, சரி போச்சு விடு, என்ன போச்சுனாவது தெரியணும்ல. உன் வீட்டில் என்னென்ன வச்சுருந்த, எத்தனை மூட்டை வச்சுருந்த, எத்தனை மூட்டை அடிச்சுட்டு போச்சு, எத்தனை மூட்டை மிச்சம் இருக்குன்னு கணக்கு தெரியணும்ல. அதுபோல் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னாலும் இப்படி நம்ம காமத்தினால செய்கிற தவறுனால நமக்கு சேர்ந்த நன்மை என்ன? ஒரே ஒரு நன்மை, ஒன்று கூட கிடையாது. ஏன் இந்த எண்ணம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கிற த்ரில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் எப்பயுமே த்ரில்லிங்கை அதிகமாக எதிர்பார்க்குதுங்கிறாங்க. இந்த ரெய்டெல்லாம் கூட போகிறப்ப பார்த்திங்கன்னா த்ரில்லிங், அப்போ வானத்தில் ஒரு கயிறில் நடந்து போகிறது, இந்த தொங்கிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி த்ரில்லிங்காக மேலே பங்கி ஜம்புன்னு சொல்லிட்டு கயிறு கட்டி தள்ளி விட்றாங்கல்ல, அந்த மாதிரி போகிறது. அதுபோல் த்ரில்லிங்கை மனித மனம் அதிகமாக விரும்புதுங்கிறாங்க. அப்போ மனைவி கூட எந்த த்ரில்லிங்குமே கிடையாது லைஃப்பில். அவங்க உலகம் நம்ம உலகம் அவங்கன்னு வாழும் பொழுது. ஆனால் நம்ம இன்னொன்றுக்கு முயற்சி செய்யும் பொழுது, இன்னொருவருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள ஆசைப்படும் பொழுது அது எவ்வளோ த்ரில்லிங்கான விஷயம். எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு மெனக்கடணும். அந்த பக்கம் தெரிஞ்சிச்சுனாலும் முடிஞ்சிச்சு கதை, நம்ம சைடு தெரிஞ்சிச்சுனாலும் முடிஞ்சிச்சு கதை. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பயணம் பண்ணி த்ரில்லிங்காக அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த மனம் விரும்புதுங்கிறாங்க. இன்னொன்றை அடைகிறதுல இருக்கிற த்ரில்லிங்கை இவனை திரும்ப திரும்ப இது போல் செய்ய தூண்டுதுங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு தெளிவடைஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு த்ரில்லிங் தானே, விடுப்பா எனக்கு த்ரில்லிங்க்கு வேறு விஷயங்கள் நிறையா இருக்குன்னு நம்ம பாட்டுக்க விலகி போயிடலாம்.
அதுபோல் மனிதனுக்கு பலவிதமான வெறிகள் இருக்குல்ல, ருசி வெறி, பணவெறி, மதிப்பு வெறி, அதுபோல் காமமும் ஒரு வெறியில் தான் வருது. காம வெறி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த காமத்தில் சதா ஊறி போய் இதே சிந்தனையில் இருக்கிற ஒரு மனிதன் தனக்குள்ள வெறி கொண்டவனாக இருப்பான்ங்கிறாங்க. அவன் காமத்திற்காக யாரை அவமானப்படுத்தவும், யாரை கஷ்டப்படுத்தவும், இல்லது எதற்கும் துணிஞ்சவனாக இருப்பான். ஏன்? அவனுக்குள்ள வெறி இருக்குது. வெறி கொண்டவனாக இருக்கிறதுனால அவன் இப்படியே சதா இதில் போய் 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 வெறி பிடிச்சி திரிஞ்சு அவன் தன்னை அழித்து கொள்கிறான்ங்கிறாங்க. இந்த காம எண்ணங்கள்ங்கிறது மனிதனை விட்டு ஏன் மாறாமல் சதா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தெய்வம் அற்புதமான விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா, நீ பிறந்ததே காமத்தில் தானே. தாயும் தந்தையும் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தவறு என்று ஏதோ ஒன்றை செய்து அதன் மூலமாக அவர்களுக்குள்ளே இருந்த காம வெறியினால் பிறந்தது தான் இந்த தேகம். அதனால காமத்தில் இருந்து இந்த தேகம் பிறந்ததால் இந்த தேகத்தில் சதா காம உணர்வு இருந்து கொண்டே இருக்குங்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதன் படுத்த படுக்கையாக கிடந்தாலும் அவன் கையில் ஒரு விசிறி எப்படி தூக்கி இப்படி விசிறதுக்கு ஒரு சத்து இருக்குது பாருங்கள், இந்த அளவு சத்து இருந்தால் கூட அவனுக்கு எண்ணத்தில் அந்த காமம் இருக்குங்கிறாங்க. அதனால வேத சாட்சிப்படி இதை நம்ம மாற்ற முடியும். இதில் நான் அப்படியே முழுமையாக வெளிவந்துட்டேன், நான் சுத்தமாக காமத்தை துறந்துட்டேன் அப்படின்னா அது படைப்புக்கே எதிரானது. இந்த வார்த்தை அது படைத்தலுக்கே எதிரானது. முற்றிலுமாக அதிலிருந்து நம்ம மாறி வர முடியாது. ஏன்னா நம்ம பிறந்ததே காமத்தினால தான். மனிதனுக்குள்ள காம எண்ணங்கள் வைத்து படைக்கப்பட்டிருக்கு. அது இயல்பான உணர்வு, அது இருந்து தான் தீரும் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து நம்ம வெளிவர்றது எப்படி? ஒரு குழந்தைய உதாரணம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழந்தை ஒரு குட்டி பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், போனோன்னா அந்த பொம்மையை பிடிச்சி பிடுங்கினோம்னா அது என்ன பண்ணோம், கத்தும் கதரும் அழுது வீட்டை ரெண்டாக்கிரும். அது மாதிரி தான் நம்ம மனம் இப்போ காமம் என்பதை பற்றி இருக்குது. நம்ம போய் வெடுக்குன்னு அதை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது கொடூரமாக நமக்குள்ளே எதையாச்சும் ஒன்றை செஞ்சு விட்டுரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தைக்கு குட்டி பொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்துச்சுன்னா அந்த பொம்மையை கொடு, நான் உனக்கு வேறு பொம்மை கொடுக்குறேன்னு சொல்லி அதோட பெருசாக ஒன்று கொடுத்து அதை மாற்றுவோம்ல. அதுபோல் நமக்குள்ள காம எண்ணங்கள் அதிகமாக இருக்குன்னா நம்ம அதைவிட உன்னதமான மேன்மையான அதைவிட இன்பம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை அதுக்கு கொடுத்தோம்னா தான் அது இதை விட்டு மனமானது காமத்தை விட்டு வேறொன்றை பற்றும். இப்போ காம எண்ணங்களை மாற்றிக்கொள்வதற்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம தப்பு செஞ்சோம்னா நம்ம தப்பு செய்கிறோங்கிறத உணரணும். அவன் செய்யலையா, இவன் செய்யலையா, அவன் சரியாக இருக்கானா, இவன் சரியாக இருக்கானா, நமக்கு தெரிஞ்ச அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம இவ்வளோதானே அப்படின்னு நம்ம தவறான மனிதர்களை முன்னுதாரணமாக எடுக்கவே கூடாது. நான் தப்பு பண்ணுறேன், அல்லது நான் மனைவிக்கு தெரியாமலோ கணவனுக்கு தெரியாமலோ ஏதோ ஒரு உறவை ஏற்படுத்தி வச்சுருக்கேன், நான் தப்பு செய்கிறேன், நான் இதுலேருந்து வெளியில் வரணும்னு என்னைக்கு நினைக்கிறோமோ நினச்சிட்டாலே 90% நம்ம ஜெயிச்சிட்டோம். அதற்கடுத்து என்ன பண்ணலான்னா, நமக்குள்ளே இந்த எண்ணம் உண்டாகுது பாருங்கள், தவறான எண்ணங்கள், காம எண்ணம் உண்டாகும்போது அந்த எண்ணத்திலே நம்ம போய் அதை மாற்ற முயற்சி பண்ணணும். அது எண்ணத்தில் உதித்து சொல்லாகி செயலுக்கு வந்ததுக்கப்புறம் போய் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். எண்ணத்தில் உதிக்கும் போதே வேண்டாம், இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம், நான் அந்த மாதிரி இல்லை, எனக்கு வேறு வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணத்திலேயே நம்ம கட்டுப்படுத்த பழகணும். அதற்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த எண்ணங்கள் எனக்கு எங்கேருந்து தூண்டப்படுதுங்கிறத பார்க்கணும். நம்ம தவறான நட்பு கூட இருப்போம், அந்த நட்பு இது மாதிரியான பேச்சுக்களையே பேசி தூண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நம்ம ஒரு மொபைல் ஃபோன் பார்க்குறது மூலமாக, இல்லது வேறு ஏதாச்சும் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம தொழில் செய்கிற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக நமக்கு தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த தூண்டுதலை கவனித்து அந்த தூண்டக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தூண்டக்கூடியதை நாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதுக்கடுத்து அதிகமான நேரம் நம்ம தனிமையை தவிர்த்துட்டு நம்ம எல்லார் கூடயும் நல்ல சந்தோஷமாக பழகக்கூடிய, பாசிட்டிவாக பேசக்கூடிய, மகிழ்ச்சியான மக்கள் கூடவே நம்ம இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இந்த எண்ணம் விடுபட்டு போயிடும். அது இல்லாமல் நம்ம நேரம் கொடுக்கணும். நமக்குள்ளே இந்த எண்ணம் அதிகமாக தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனே நாளையிலேருந்து நான் அப்படியே ஒரு பெரிய மகானாக மாறிடுவேன், அப்படியே சுத்தவாதியாக மாறிடுவேன்னா அப்படி மாற முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு 15 நாளைக்கு அல்லது ஒரு 10 நாளைக்கு நான் இந்த எண்ணத்திலே இருக்க மாட்டேன், எனக்குள்ளே எந்த சூழ்நிலை இந்த எண்ணம் தூண்டப்பட்டாலும் நம்ம அதை தவிர்த்துருவேன்,
நான் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக பார்க்க மாட்டேன். 10 நாளைக்கு முடிவு எடுத்தோம்னா போதும், அந்த 10 நாளைக்குள்ளே நம்ம உடல்லையும் நம்ம மனதிலையும் நம்ம எண்ணத்துலையும் உண்டாகிற பலவிதமான மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து லட்சியங்கள் இருக்கணும். வாழ்க்கைனா ஒரு நோக்கம் இருக்கணும். என் பையனை, என் குழந்தைய நான் இதுவாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் இந்த சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு பெரிய தோப்பு வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி வயல் வரப்போட வாழணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஏதாச்சும் ஒரு பெரிய லட்சியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி அந்த லட்சியங்களை நோக்கி நம்ம பயணம் பண்ணோம்னாலே இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்னா நம்ம நோக்கம் ஒன்றை நோக்கி போய்கிட்டு இருப்போம். காம எண்ணங்களிலிருந்து வெளிவருவதற்கு இப்படி நம்ம பலவிதமான போராட்டங்களை போராடுவதற்கு பதிலாக நம்ம தெய்வம் அவர்களின் திருக்கரங்கள் ஒன்றை பற்றினா போதும். இது போன்ற அற்ப விஷயங்கள் இன்பம் தரவே தராது. ஏன்? அவங்க கூட பயணிக்கிறது பேரின்பமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அல்ப விஷயங்கள் நம்ம போக மாட்டோம். நம்ம அறிவு முன்னின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ இதுக்கு போனீன்னா உனக்கான விளைவு இது, உன்னுடைய உடலுக்கு என்னென்ன நோய் வரும், உன்னுடைய மனம் இப்படிலாம் பாதிக்கப்படும், இப்படிலாம் உனக்கு பிரச்சனை வரும், அறிவு நின்று பேசும். அப்போ நம்ம தவறு செய்ய அஞ்சுவோம், தவறு செய்ய மாட்டோம். இப்போ ஆதிமே உதயபூர்ண வேதாந்தத்தை எடுங்க, இப்படி வச்சுக்கோங்க, சிக்கு பலகையில் அப்படியே திருப்புங்க. மேலே ஒரே ஒரு வரி எந்த பக்கம் வந்தாலும் சரி, அந்த ஒரு வரிக்கு நம்மளால் அர்த்தம் சொல்ல முடியுமா? நம்ம பொருள் விளங்கிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தப்பு செய்கிறதுக்கெலாம் நமக்கு நேரம் எங்கேருந்து கிடைக்கிது? ஒன்றுமே தெரியலையே நமக்கு. தெய்வம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதம் எழுதுனாங்களே, 4 வேதம் எழுதி கொடுத்தாங்களே, வாழ்வதற்கு இப்படியெல்லாம் வழி போட்டு காட்டியிருக்காங்களே, எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், எந்த ஒரு கவனமும் இல்லாமல் நான் போல மனம் போன போக்கில் போகிறேன்னா வேதத்தை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டோமா? வேதம் எல்லாம் விளங்கிருச்சா? நமக்கு எல்லாம் செயலுக்கு வந்துருச்சா? ஒன்றுமே வரல. ஏன்? மனமாக இருக்கோம். நம்ம தெய்வத்தை நம்ம கைப்பற்றி கொள்வது மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள்லேருந்து வெளிவருவதற்கான ஒரே ஒரு ஊன்றுகோல். இப்போ இந்த காமத்தை தெய்வம் எங்கே வைக்க சொல்கிறாங்க? தெய்வத்து மேலே காமத்தை வையுங்கிறாங்க. நம்ம வைக்கிற இந்த காமம் நமக்கு உடல் சூட்டையும் நோய்களையும் நமக்கு அவமானங்களையும் அசிங்கங்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது, தவறுகளை. ஆனால் தெய்வத்து மேலே வைக்கிற காமம் நம்மளை மேன்மைக்கு கொண்டு சேர்க்குது. காமம்னா என்ன? சதா அவங்கள பற்றியே சிந்திக்கிறது, சதா அவங்கள பற்றியே பேசுகிறது, எண்ணத்தில் ஃபுல்லாக சதா அவங்களே இருக்கிறது, அவங்களே நினச்சி உருகிறது, நம்ம அவங்கள நினச்சி அதே காமத்தில் இருக்கிறது. இதாவது சிற்றின்பம் 5 நிமிடம். அது அப்படி இல்லை, அது பேரின்பம், எந்த நேரத்துலையும் இருக்கும். தெய்வம் ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்கள்ல, சோறு கொண்டு வந்து வச்சாங்க, தின்ன, நாக்கு ருசிச்சிச்சு, தின்னு முடித்தவொன்னே போச்சு. கண் ஒரு விஷயத்தை பார்த்து ரசிச்சிச்சு, அந்த காட்சி முடிஞ்ச உடனே போச்சு. காது ஒன்றை கேட்டு ரசிச்சிச்சு, அந்த இசை போன உடனே போச்சு. இப்படி உன்னுடைய தேகம் ஒன்றை இன்பம்னு அனுபவிச்சிச்சு, அது முடிஞ்ச உடனே போச்சு. இதுவா இன்பம்ங்கிறாங்க. வந்து போவதா இன்பம்? பேரின்பம் என்பது உனக்குள்ளே எப்பயுமே பொங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை பேரின்பம். அது எப்பயுமே இன்பமான நிலையிலெல்லாம் இருக்கணுங்கிறாங்க. அப்போ எப்போ இருக்கும்? இப்படி வந்து போகிறதா இன்பம்ங்கிறது? அப்படி இல்லைல்ல. பேரின்பம் என்பது உனக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும். அப்போ நம்ம தெய்வத்துக்கு கூட கலந்துருக்கணும், அவங்களோட காமத்தில் இருக்கணும். ஒரு 8 வரி பாட்டு தெய்வம் சொல்கிறாங்க, அந்த பாட்டை சொல்லி முடிக்கிறேன். அந்த பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சால் அந்த காமத்தில் காமம் கொண்டுக்கிட்டே இருங்க, மோகத்தில் மோகம் கொண்டுக்கிட்டே இருங்க. அது எக்காலத்திலையும் நமக்கு தவறுதலை தராது. ஒதுங்கியடா 4 கலை பாழ்போகாமல், உள்ளடங்கும் கைவாசி குமிழி பாயும், பதுங்கியடா பொருள் விளங்கும் வினயமாய்ப்பார், பாலகனே நீயும் ஒரு சித்தனாவாய், அருங்காம நிலையில் அபரோட்சம் என்பார், அந்நிலைதான் விதிமதியாம் காமம் காமம், பிதுங்காமல் மோகத்தில் மோகம் கொண்டு பிறளாதே மந்திரகிரி மலையிலேறே அப்படின்னு ஒரு 8 வரி தெய்வம் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த 8 வரியை படித்து பாருங்கள். முடிஞ்சால் காமத்தில் காமம் கொள்ளுங்க, மோகத்தில் மோகம் கொள்ளுங்க. இது தப்பே இல்லை. தவறான உறவை ஏற்படுத்திக்கிறது, நம்முடைய வாழ்க்கை துணையை தாண்டி ஏதாவது ஒரு தவறுகளை செய்வது எக்காலத்திலையும் வச்சுக்காதீங்க. உடலுக்கும் மனதிற்கும் நோய்கள் காத்து கொண்டே இருக்கிறது தவறான காமத்தால். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.